சட்டவிரோதமாக கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் நபர்களை கண்டுகொள்ளாத சுரங்க துறை உதவி இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். சேலம் புறநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளருமான ஏஆர் இளங்கோவன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஆட்சியர் அலுவலகத்தின் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்துவிட்டு இதுகுறித்து புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஏஆர் இளங்கோவன் செய்தியாளரிடம் கூறும்போது, சேலம் மாவட்டத்தில் செங்கல் சூளை மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக வாழப்பாடி, ஆத்தூர், கெங்கவல்லி, அயோத்தியாப்பட்டினம், பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செங்கல் தொழிலை நம்பி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் தொழிலாளர்கள் சட்டப்படி மண் கோரி டெண்டர் எடுத்து செங்கல் உற்பத்தி செய்யும் தொழிலை முடக்கி வரும் புதுக்கோட்டையை சேர்ந்த கார்த்தி, மோகன், பரணி ஆகியோர் முதலமைச்சர் பெயரை கூறி 1 யூனிட் மண் எடுத்தால் யூனிட்டுக்கு 600 ரூபாய் வீதம் 4 யூனிட்டுக்கு 2400 ரூபாய் அதிகமாக பணம் கட்டி எடுக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இது குறித்து புவியியல் மற்றும் சுங்கத்துறை உதவி இயக்குனர் ஜெயந்தியிடம் தொலைபேசியில் கேட்டபோது, கண்டுகொள்ளாமல் முறைகேடில் ஈடுபடும் நபர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறார். எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மைத்தன்மை அறிந்து முறைகேடாக பணம் வசூலிக்கும் நபர்கள் மீதும் புகார் தெரிவித்த அதிகாரி மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மண் எடுப்பதற்கும் செங்கல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பேசுறாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி முதலமைச்சருக்கு இந்த மனுவை நாங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் தபால் குழு அனுப்புகிறோம். கவர்னருக்கும் நாங்கள் ரெஜிஸ்டர் தபால் குழு எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலை, அந்த துறை சார்ந்து இந்த கனிம வளத்தை இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய செங்கல் சூளை தொழிலாளர்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.